இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டைரக்ஷன் ஆஃப் செயின் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ப்ரீவியஸ் 2 வீடியோ பார்க்கல அப்படின்னா அதை பார்த்துட்டு வந்துட்டு இதை பார்த்தா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செயின் ஸ்டிச்சே இன்னும் ப்ராப்பராக வரலன்னா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ண கண்டிப்பாக வந்துடும். இந்த வீடியோவில் எப்படி ஷார்ப்பான எட்ஜஸ் வந்தால் எப்படி டேர்ன் பண்ணி போடணும், கர்வ்ஸ்லாம் வந்தால் வளைஞ்சு வந்தால் அதை எப்படி போடணும் அப்படிங்கிறதெல்லாம் தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் வீடியோவை பார்த்துட்டு தான் இருக்கீங்க, ப்ராக்டிஸ் பண்ணல அப்படின்னா தயவு செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். அது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்குறப்போ நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். நான் ஆரிப்போட ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுவேன்னா, ஒரு நல்ல வீடியோ கிடைக்குதா லைக் பண்ணிவிட்டு ஓகே ஒரு நல்ல வீடியோ இருக்குது நம்ம அப்புறமா ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நிறையா மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். அதே மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணாதீங்க. ஒரு வீடியோ பார்க்குறீங்களா, ஒரு வாட்டி பாருங்கள், உங்களுக்கு புரியலன்னா 2வது வாட்டி பாருங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நாங்கள் என்ன தான் வீடியோ போட்டாலும் நம்ம அதை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ண நமக்கு கண்டிப்பாக வரும். பேசிக் செயின் ஸ்டிச்சை வச்சு மட்டுமே நிறைய ஆரி டிசைன்ஸ் போட முடியும். நான் அது என்னன்னு ஃப்யூச்சர் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஏன் நான் அயன் நீடில் யூஸ் பண்ணுறேன், டூலிப் பிராண்ட் இப்போ நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க ஆரி போடுறதுக்கு. எனக்கு அது ஏன் செட் ஆகலைன்னா, அது வந்துட்டு டூலிப்னு ஒரு பிராண்ட் அந்த பேர் எழுதியிருக்கிற இடத்துல ஃப்ளாட்டாக இருக்கும். நம்ம ஆரி போடுறப்ப ரொட்டேட் பண்ணி தானே போடுறோம். அது அங்கே ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால என்னால் ஆரி போடுறப்ப அதை ரொட்டேட் பண்ணுறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஆனால் அயன் நீடில் அப்படி கிடையாது. அது பிளெயினாக இருக்கிறதுனால அதை ஈஸியாக ரொட்டேட் பண்ணுறதுக்கு எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. நான் ஆரி நீடில் தான் சஜஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு டூலிப்பில் வந்தாலும் ஓகே, இல்லை ஆரி அயன் நீடில் வருதுனாலும் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு பாருங்கள். இப்போது நம்ம பிகினராக இருக்கோம், நம்ம செயின் ஸ்டிச் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோன்னா நம்ம எப்படி ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம், லூப் வந்து எட்ட விழுந்தால் கூட போதும், செயின் ஸ்டிச் போட்டால் போதும் நம்ம போட்டிருப்போம். ஆனால் ப்ளவுஸுன்னு வந்துட்டா டைரக்ஷன்னு பார்க்குறப்போ லூப் வந்து கிட்ட இருக்கிற மாதிரி போடணும். இப்போ நான் எட்ட போட்டு காட்டுறேன்ல, இந்த அளவுக்கு நம்ம எட்ட போட்டோன்னா ஃப்ரேம்லேருந்து கிளாத்தை எடுத்ததுக்கப்புறம் அந்த இடம் லூஸ் ஆகி அந்த த்ரெட்டு மேலே நீட்டிட்டு இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் பார்க்க நல்லா இருக்காது. அதனால் கிட்ட லூப் போடணும். அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஃப்ரேம்லேருந்து ப்ளவுஸ் எடுத்ததுக்கப்புறமும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் எண்டு நாட் நம்ம போடுறப்போ பிகினராக இருக்கும் அப்படின்னா எண்ட் நாட் போட்டதுக்கப்புறம் த்ரெட்டு வந்து மேலே தூக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இந்த வீடியோவில் நான் எண்ட் நாட் போட்டதுக்கப்புறம் அது அங்கே இருக்கானே தெரியாது. என்ன தான் இழுத்தாலும் வரலல்ல, அந்தளவுக்கு நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். இப்போ பிகினராக இருக்கிறப்போ மேலே தூக்கிட்டுருக்கு லூப் ஸ்டிச் வந்துட்டு செயின் ஸ்டிச்சில் லூப் வந்து பெருசாக போடுறீங்கன்னா ஓகே. ஆனால் அதுவும் ப்ராக்டிஸ் பண்ணி கிட்ட போடுற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தூக்கிட்டு இருக்கிற மாதிரி போடக்கூடாது. என் நாட் எப்படி போடணுங்கிற வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கேன். அது வேணான்னா அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் டைரக்ஷன்ஸ்க்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு வி ஷேப்பில் ஒரு ட்ராயிங் பண்ணியிருக்கேன். டைரெக்டாக லைன் இருந்தால் நமக்கு போட தெரியும். இதில் வியில் ஒரு ஷார்ப் எட்ஜு வரும்ல, அதை எப்படி போடுறதுன்னு பாருங்கள். கிட்ட லூப் விழுகிற மாதிரி நீங்கள் செயின் ஸ்டிச்சை போடணும். அந்த எட்ஜஸ் வரப்போ பெரிய லூப் நீங்கள் அந்த இடத்துல போட்டிங்கன்னா ஷார்ப்னஸ் உங்களுக்கு கிடைக்காது. அதனால் அந்த இடத்துல வரும்போது குட்டி லூப் போட்டு அதுக்கப்புறமா நீங்கள் திருப்பணும். நீங்கள் எப்படிப்பட்ட டைரக்ஷன்ஸ் வந்தாலும் சரி, நீங்கள் அப்படியே ஃப்ரேமையே சுற்றி போடுறதெல்லாம் பண்ணக்கூடாது. நீடியில் தான் நீங்கள் திருப்பணும். இது வந்துட்டு பாப்லின் கிளாத் கிடையாது, இது லைனிங் கிளாத்து. நான் அதில் போடுறதுனால எனக்கு டயாலஜி த்ரெட்டில் போடுறேன், அதனால் அங்கே ஹோல் வருது பெருசாக. நீங்கள் போடும்போது ஃபஸ்ட்டு பாப்லின் கிளாத்தில் தான் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க, அதனால் இவ்வளோ பெரிய ஹோல் வராது. அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். இப்போது இந்த ரவுண்ட் ஷேப் மாதிரி ஸ்பைரல் ஷேப் போட்டிருக்கேன்ல, இதில் ஸ்டார்டிங் ஆரம்பித்து இப்படி டைரெக்டாக பெரிய லூப் போட்டேன்னா அங்கே எங்கே ஷேப் கிடைக்காது. அப்போ என்ன பண்ணணுன்னா சின்னதாக எங்கெல்லாம் வளையுதோ, எங்கெல்லாம் ஷார்ப் எட்ஜஸாக இருக்கோ அங்கெல்லாம் குட்டியாக லூப் ஃபார்ம் ஆகிற மாதிரி போடணும். இந்த மாதிரி பெருசாக போட்டால் அங்கே ஷேப் கிடைக்காது. சின்னதாக அந்த எப்படி நீங்கள் வரைஞ்சிருக்கீங்களோ அதுக்கு பக்கத்துலேயே அந்த ஸ்டிச்சஸை நீங்கள் போட்டுட்டு வரணும். ஃபேப்ரிக் உங்கள் ஃபேப்ரிக் லூஸாக இருக்குது ஃப்ரேம்லனா அதை டைட் பண்ணிவிட்டு போடுங்க, அப்போ தான் போட முடியும். எந்த பக்கம் திருப்புனா
அந்த ஷேப் கிடைக்கும். நீடில் ரொட்டேட் பண்ணுங்கள், ஃப்ரேமை திருப்பக்கூடாது. இப்போது இந்த இடத்துல வளையுதா, அங்கே போயிட்டு நான் நேராக பெரிய லூப் போட்டால் என்னாகும், ஷேப் கிடைக்காது. அப்போ என்ன பண்ணணும், அந்த ஷேப் எப்படி நம்ம வரைஞ்சிருக்கோமோ அதுக்கும் தகுந்த மாதிரியே குட்டி குட்டி லூப்பாக ஃபார்ம் பண்ணி தான் நம்ம ஷேப்ஸை கொடுக்கணும். இப்படி சின்ன சின்ன லூப்பாக நான் போட்டாலும் என்னுடைய ஃபேப்ரிக் வந்து என்ன ஆகலைன்னா சுருங்கலை. அப்படி நீங்கள் குட்டி குட்டி லூப்பாக நீங்கள் போடுறப்போ உங்கள் ஃபேப்ரிக் சுருங்குதுன்னா ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேப்ரிக் லூஸாக இருக்குதுன்னு அர்த்தம். ரெண்டாவது, நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி போடுறீங்க அப்படின்னு அர்த்தம். டயால்ஸில் போடும்போது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் ஆகுதுன்னா A1 த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போது பெரிய லூப்பாக போடாமல் குட்டி குட்டி லூப்பாக போட்டு தான் நம்ம அந்த எட்ஜஸ்ஸு அந்த ரவுண்டாக வரதெல்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். இப்போது ஐ ஷேப் மாதிரி ட்ரா பண்ணி அதில் செயின் ஸ்டிச் போட்டு காமிச்சிருக்கேன். இப்போது எட்ஜஸ் எப்படி கவர் பண்ணுறேன்னு பாருங்கள். இவ்வளோ தூரம் எவ்வளோ பெருசாக வந்தாலும் அந்த இடத்துல குட்டியாக போட்டு நீடியில் தான் என் பக்கம் திருப்புறேன், ஃப்ரேமையே திருப்பலை. நீங்களும் அப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதே மாதிரி ஃபேப்ரிக்கும் லூஸாக இருக்கக்கூடாது. நான் டயாலஜி த்ரெட்டில் போடுறேன். இப்போ நான் போட்டுட்ருக்கிறது A1 த்ரெட்டு. நான் டயாலஜிலையும் அப்படி தான் போடுறேன், A1லேயும் வேகமாக தான் போடுறேன். அதே மாதிரி எந்த நீடிலில் நம்ம போட்டாலும் எந்த த்ரெட் யூஸ் பண்ணி போட்டாலும் ஸ்பீடாக போடுற மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் இதெல்லாம் ஷார்ப்பாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் சீவிங் த்ரெட்டில் எப்படி போடணும், சில்க் த்ரெட்டில் எப்படி போடணும் அப்படின்றதெல்லாம் நான் ஃப்யூச்சர் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் இந்த மாதிரி நிறைய ஷேப்ஸ் வரைஞ்சி அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போது ஜிக்ஸாக்கா, அதாவது நிறைய வி, அந்த ஃபஸ்ட்டு போட்ட வி பெருசாக இருந்ததா, இது இன்னும் குட்டி வியாக போட்டிருக்கேன். என்ன தான் இப்போ வாட்டர் ஃபில்னு ஒன்று போடுவோம், அது எப்படி இருக்குன்னா ரொம்ப கிட்ட வளைஞ்சி ஒரு டிசைன் ஃபுல்லாக ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதையும் நம்ம வந்து செயின் ஸ்டிச்சால் தான் ஃபில் பண்ணுவோம். ஆரியே பேசிக் செயின் ஸ்டிச் தான். இதை மட்டும் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா நிறைய டிசைன்ஸை நம்ம போட முடியும். இப்போது லோட்டஸில் சென்டரில் இருக்கும்ல, அந்த டிசைனை எப்படி ஃபில் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்படி ஃப்ரண்ட்டில் இருந்தும், ஐ மீன் அந்த ஷார்ப் எட்ஜஸ்லேருந்தும் நீங்கள் வரலாம். அப்படி இல்லைன்னா நான் சென்டர்லேருந்து போட்டு காமிச்சிருக்கேன். ஷார்ப் எட்ஜஸ்லேருந்து போடுறது ஈஸி, சென்டர்லேருந்து எப்படி போடுறதுன்னு காமிச்சிருக்கேன். குட்டி குட்டி லூப்பாக போட்டுகிட்டே வரேன். ஷார்ப் எட்ஜஸ் வந்ததும் இன்னும் சின்னதாக்கி நல்ல குட்டி லூப்பாக போட்டு நீடில் அப்படியே என் பக்கம் திருப்புறேன். ஓகேயா? நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் என்ன தான் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, நீடில் இந்த பக்கம் திருப்புனா த்ரெட் இந்த டைரெக்ஷனில் மாறுது, ஃப்ரேமை திருப்பாமல் இப்படிலாம் போடலான்னு கிடைக்கும். இதுவும் அதே மாதிரி வேறு ஷேப் வரைஞ்சி போட்டிருக்கேன். இப்போது நீடில் இந்த பக்கம் திருப்புறேன், குட்டி குட்டி லூப்பாக போட்டு. இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நான் வந்து ஷேப்ஸ் மட்டும் போட்டிருக்கேன். நீங்கள் வந்துட்டு பட்டர்ஃப்ளை, பீகாக், நிறைய ஷேப்ஸு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எடுத்ததும் செயின் ஸ்டிச் போட வரலனாலும் ஃபீல் பண்ணாதீங்க. ஒரு 1 வீக் டைம் எடுத்துக்கோங்க. வீடியோ உட்காந்து பொறுமையாக பாருங்கள். ப்ரீவியஸ் கிளாஸ்லாம் எப்படி போட்டிருக்கேன்னு பாருங்கள். நீங்களே ஃபஸ்ட்டு லைன் பண்ணுங்கள், ரவுண்டு பண்ணுங்கள், ஸ்பைரல், லோட்டஸ், பீகாக், அந்த மாதிரி என்னென்னலாம் உங்களால் ப்ராக்டிஸ் பண்ண முடியுமோ பண்ணுங்கள். நீங்கள் இதை மட்டும் ப்ராப்பராக பண்ணிட்டீங்கன்னா அடுத்து சீவிங் த்ரெட்டில் பண்ணுவோம், சில்க் த்ரெட்டில் பண்ணுவோம், அப்புறம் பீட்ஸுக்கு போயிடுவோம், அப்புறம் ப்ளவுஸே நம்ம போட ஆரம்பிச்சிடலாம். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நான் எப்படி அந்த ஷார்ப் எட்ஜஸை போடுறேன்னு நோட் பண்ணுங்கள். அங்கே ஷார்ப்பாக குட்டியாக போட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்பியிருப்பேன். இப்போது நான் போடுறப்போ பெரிய பெரிய ஹோல் வராத மாதிரியும் நீங்கள் ஆரி போடுறப்போ பெரிய ஹோல் வர மாதிரியும் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோவை பாருங்கள். நான் இப்போ ப்ராக்டிஸ் ஆனதுனால என்ன பண்ணுவேன்னா, நீடியில் ரொம்ப தூரத்துக்கு உள்ளே விட மாட்டேன், அதனால் குட்டி ஹோலாக வருது. நீங்கள் பிகினராக இருக்கிறதால என்ன பண்ணுவீங்கன்னா, கான்ஷியஸே இல்லாமல் ரொம்ப தூரத்துக்கு அந்த நீடியில் ஃபேப்ரிக்குள்ளே விடுவீங்க. அப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய ஹோல் ஃபார்ம் ஆகுதுன்னு, கொஞ்சம் பெருசாக ஃபார்ம் ஆகுது. நான் பிகினராக இல்லாததுனால சின்ன சின்ன ஹோல் ஃபார்ம் ஆகுது. அதனால் ஹோல் பெருசாக வருதுன்னா அதெல்லாம் வரி பண்ணிக்காதீங்க. இந்த டிசைன்ஸில் பீகாக் போட்டிருக்கு, அப்புறம் லோட்டஸ் இந்த மாதிரி ட்ரா பண்ணி அதில் எப்படி போடலாம்,
பட்டர்ஃப்ளைஸ் பண்ணிங்கன்னா அதில் நிறைய ஷேப்ஸ் வருது. இதெல்லாம் போட போட உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.